தனுராசியை பொறுத்தவரை லாபாதிபதி சுக்கிரன் உச்ச லாபத்தை கொடுப்பாரு, கொடுக்கட்டும். நல்லா இருக்கு பிரதர் கேட்கறதுக்கே. லாபம்ங்கிற ஒரு விஷயத்தை கேட்டே ரொம்ப நாளாச்சு. ராசியாதிபதி குரு வக்கரம் இந்த மாசம்தான் வக்கர நிவர்த்தி அடைய போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பக்கம் லாபாதிபதி உச்சம், ஒரு பக்கம் ராசியாதிபதி வக்கர நிவர்த்தி, இதெல்லாம் எங்களுக்கு பிளஸ் தானே அப்படின்னு பார்த்தா, அதே நேரத்தில் உங்களுக்கு கடனையும் சுக்கிரன் தான் கொடுக்க போகிறார். டிஜிட்டல் எஃபெக்டில் அவர்கள் நமக்காக வந்து காத்திருப்பார்கள். ஆனால் நமக்கு வர வேண்டிய அந்த இன்புட் இன்கம் கடன் அப்படிங்கிறது டிலே ஆச்சுன்னா அது நமக்கு தோல்வியாகவும் அவமானமாகவும், அப்புறம் அந்த கடனுக்காக நாம் இன்னொரு கடன் வாங்க வேண்டியது, அப்புறம் இன்னொரு கடன் வாங்க வேண்டியது, இதுக்கு வட்டி கட்டணும் அதுக்கு வட்டி கட்டணும்னு சொல்லி நாம் தேவையில்லாமல் அக்யூமுலேட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படும். நீங்கள் எந்த விஷயத்தை அடைய வேண்டும்னு நினைக்கிறீர்களோ, ஏன்னா சுக்கிரன் இங்க 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் அவர் உல்லாசத்தையும் லக்ஸரியையும் காதலையும் காமத்தையும் கூட குறிகாட்டக்கூடிய நபர். அவர் உச்சம் அடைகிறார். அப்போ அதற்குண்டான தேடல்கள், அதற்குண்டான நபர்கள், அதற்குண்டான செலவுகள், அதனால் நாம் கடனாளியாவது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்ச் மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் கடைசி வரை சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசியில் உச்சமடைய போகிறது. சார் சுக்கிரன் உச்சம் அடையட்டுமே, எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பொதுவாகவே நாம் சொல்வோம் அல்லவா. அப்போ அந்த உல்லாசத்துக்கு இன்பத்துக்கு நல்ல பணம் வருவதற்கு, ஒரு சிலருக்கு காதல் வருவதற்கு, தான் விரும்பிய விஷயங்களை அடைவதற்கு, அந்த விரும்பிய விஷயம்னா அது வந்து நகையாக இருக்கலாம், நல்ல உணவாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா பாக்கியமாக இருக்கலாம், தோற்றத்தில் வரக்கூடிய பொலிவாக இருக்கலாம், பலரை நாம் ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதிபதி சுக்கிரன் தான். அதாவது இப்போ சொல்லணும்னா இந்த வைரல்னு சொல்லலாம், ட்ரெண்டிங்னு சொல்லலாம், டாக் ஆஃப் த டவுன் சொல்லலாம், ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் தன்னுடைய நட்பு கிரகம் சாட்டர்னுடன் சேர போகிறார். சனி என்ற கிரகத்துடன் சேர போகிறார். அப்போ இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த இடத்தில் பூரணமாக பொருந்துகிறது. இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் தூக்கி கொடுக்கும் பொழுது பிரமாதமாக சில ராசிகளுக்கு தூக்கி கொடுக்கும். மேலும் ஒரு சிலர் எங்கே கவனமாக, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது நாம் விவரமாக அலசி ஆராய இருக்கிறோம் இந்த பதிவில். தனுராசியை எடுத்துக்கொள்வோம். தனுராசியை பொறுத்தவரை லாபாதிபதி சுக்கிரன் உச்ச லாபத்தை கொடுப்பாரு, கொடுக்கட்டும். நல்லா இருக்கு பிரதர் கேட்கறதுக்கே. லாபம்ங்கிற ஒரு விஷயத்தை கேட்டே ரொம்ப நாளாச்சு. ராசியாதிபதி குரு வக்கரம் இந்த மாசம்தான் வக்கர நிவர்த்தி அடைய போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பக்கம் லாபாதிபதி உச்சம், ஒரு பக்கம் ராசியாதிபதி வக்கர நிவர்த்தி, இதெல்லாம் எங்களுக்கு பிளஸ் தானே அப்படின்னு பார்த்தா, அதே நேரத்தில் உங்களுக்கு கடனையும் சுக்கிரன் தான் கொடுக்க போகிறார். அவர் வந்து 4ஆம் இடத்தில் உச்சம் அடைய போகிறார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லாபத்துக்காக கடன் வாங்க வேண்டியது, ஆனா அந்த கடன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குமா? ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த சுக்கிரன் சாட்டர்னுடன் சேருகிறார். ஒரு ஆங்கிள் பார்த்தா நம்ம ராசிக்கு இந்த 2 கிரகங்களுமே ஆப்போசிட். இப்ப இந்த சாட்டர்ன் என்ன பண்ணுவார்னா, தடை, தாமதம், டிலே, நாளைக்கு. அப்ப நம்ம இந்த பக்கத்துல யாருக்காவது கடனை வாங்கி ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா, டிஜிட்டல் எஃபெக்டில் அவர்கள் நமக்காக வந்து காத்திருப்பார்கள். ஆனால் நமக்கு வர வேண்டிய அந்த இன்புட் இன்கம் கடன் அப்படிங்கிறது டிலே ஆச்சுன்னா அது நமக்கு தோல்வியாகவும் அவமானமாகவும், அப்புறம் அந்த கடனுக்காக நாம் இன்னொரு கடன் வாங்க வேண்டியது, அப்புறம் இன்னொரு கடன் வாங்க வேண்டியது, இதுக்கு வட்டி கட்டணும் அதுக்கு வட்டி கட்டணும்னு சொல்லி நாம் தேவையில்லாமல் அக்யூமுலேட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படும். டச்வுட் ராசிக்கு குரு பார்வை இருப்பதனால்
தலைக்கு வருவது தலைப்பாகையுடன் போய்விடும். இருந்தாலும் இது காலகட்டங்களில் நீங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது ஒரு 2 நாள் இல்ல ஒரு வாரம் இல்ல 10 நாள் இல்ல ஒரு மாதம் கழித்து கூட நான் உங்கள் கடனை அடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலந்திக்குள் ஒரு கடன் வலைக்குள் போய் சிக்கி கொள்ளாமல் இருப்பது. அதுக்காக டாக்குமெண்ட், ஏன்னா இது 4ஆம் இடம்னாவே வீடு, இடம், வாகனம், மனையை குறிகாட்டுகிறது. அதுக்காக டாக்குமெண்ட் கொடுப்பீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த டாக்குமெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் வேணும், அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்க, அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை யாராவது இந்த பண விஷயத்துக்காக கண்டிப்பாக தூண்டுவார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்தோம்னா, இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்கள், நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த விஷயத்தை அடைய வேண்டும்னு நினைக்கிறீர்களோ, ஏன்னா சுக்கிரன் இங்க 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் அவர் உல்லாசத்தையும் லக்ஸரியையும் காதலையும் காமத்தையும் கூட குறிகாட்டக்கூடிய நபர். அவர் உச்சம் அடைகிறார். அப்போ அதற்குண்டான தேடல்கள், அதற்குண்டான நபர்கள், அதற்குண்டான செலவுகள், அதனால் நாம் கடனாளியாவது, கடைசியில் மிச்சமாவது என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு ஃபுல் ஆயிடுச்சு, இஎம்ஐ ஃபுல் ஆயிடுச்சு, இதெல்லாம் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ். அன்னைக்கு எனக்கு இந்த விஷயம் தெரியலையே. இப்போ நம்ம ஒரு கடன் வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம், ஒரு கோல்டு வாங்குறோம், இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாம் கடன் வாங்கினால் கூட அதனை ஒரு அனுகூலமான கடனாக எடுத்துக்கொள்ளலாம். உல்லாசம், லக்ஸரி அப்படிங்கிறது தேவை இல்லை என்று நான் சொல்லவில்லை. உங்கள்கிட்ட என்ன இருப்பு இருக்கு, என்ன பேலன்ஸ் இருக்கு, அந்த உல்லாசத்துக்காக தேவையில்லாமல் கடன் வாங்குவது, அதனை மட்டும் தவிர்த்து கொண்டால் போதுமானது. இதுல சில பிளஸ் பாயிண்ட்ஸும் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய வீடு 4ஆம் இடம், 4ஆம் இடத்தில் ஒரு அழகு, ஒரு சுபம், ஒரு ஒளித்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து உச்சமடையும் பொழுது உங்களுடைய இடத்துக்கு, வீட்டுக்கு ஒரு பொலிவு வரும், ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படும், ஒரு அட்ராக்ஷன், ஈர்ப்பு ஏற்படும். அதனை வைத்துக்கொண்டு உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். அது ஆபீஸாக இருந்தால் அடுத்த கட்டம், அடுத்த லெவலுக்கு பயணிப்பது. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நபர்கள், அது ஒருவேளை உங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்றதுக்கு வரக்கூடிய சம்பந்திகளா இருக்கலாம், இல்ல புது குடும்பமா இருக்கலாம். வரும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல சொசைட்டி ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, உயர்நிலை, ஒரு கௌரவம், செல்வ செழிப்பு, வீட்டில் ஒரு ஐஸ்வர்ய கடாட்சம், இதெல்லாம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்துவார். இதெல்லாமே உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். எப்படி பார்த்தாலுமே தனுர் ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் சுக்கிரன் உச்சம்ங்கிறதுக்கு பெயர் பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாளவிகா யோகம் அப்படிங்கிற அமைப்பில் வருவதால் அது குறிப்பா உங்களுடைய இடம், வீடு, வாசல், போக்குவரத்து, வாகனங்களில் கண்டிப்பான ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தித்தான் கொடுக்கும். திரும்ப நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் சும்மா இருந்தாலும் நம்மை கடனை வாங்குவதற்கு யாராவது ஒருத்தர் தூண்டி விடுவார். எப்படின்னா, இந்த சும்மா இருக்கிற சங்கை நம்ம பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மை தூண்டி விட்டு நாம் அதற்காக ஆசைகளையும் கமிட்மெண்ட்டையும் ஏற்படுத்தி தயாராக காத்திருக்கும் பொழுது அந்த கடன் நமக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி நமக்கு அது ஒரு மாதிரி ஒரு மென்டல் டென்ஷனை ஏற்படுத்துமோ, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசியாதிபதி குரு இப்போ வக்கரத்தில் இருந்தாலும் 12 தேதிக்கு வக்கர நிவர்த்தியாகி பிறகு அவரே நேர்முகமாக உங்களை பார்க்க தொடங்கி விடுவார். அதனால அந்த ஃபர்ஸ்ட் 12 நாட்கள் மட்டும் நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து கொண்டால் போரும். பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு வழிபாடு நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. பதிவை ஷேர் செய்யுங்கள், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.